வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றிமா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இன்றைய நிகழ்வுகளை சிறப்பித்து தருவாராக. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஸ்கை வேதாத்ரிய சாரல் ஜூம் இணைய தியான குழுமத்தின் வாயிலாக இன்று 12/7/2020 ஞாயிறு சாரல் நிகழ்வில் சிறப்பு சிந்தனையினை நன்றி உணர்வு என்ற பொருளிலே நமக்கு வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியர் அருள்நிதி பரிமளா செல்வமணி அம்மா அவர்களை பற்றிய அறிமுகத்தை உங்கள் முன் பகிர்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். தொழிலதிபராக சமுதாயத்தில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ள அம்மா அவர்கள் 2003ஆம் ஆண்டு மனவளக்கலையில் தன்னை இணைத்துக் கொண்டவர். MA, MPhil மற்றும் PhD படித்தவர். தனது ஆராய்ச்சியின் பொருளாக அருட்தந்தை அவர்களின் காயகல்ப பயிற்சியினையும் குறிப்பாக பெண்களுக்கு நலம் சேர்க்கும் மான் பயிற்சியினையும் எடுத்துக்கொண்டுள்ளவர் என்பதனை பெருமையுடன் பதிவு செய்கிறோம். பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் மாணவர்களுக்கு மனவளக்கலை பயிற்சிகளை, குறிப்பாக காயகல்ப பயிற்சியினை கொண்டு சேர்ப்பவர். ஸ்கை வேதாத்ரிய சாரல் இணைய தியான குழுமம் துவங்கிய பொழுது முதலாக சிறப்பு சிந்தனை வழங்கிய பேராசிரியர் அம்மா அவர்கள் என்பதனை குறிப்பிடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மனவளக்கலையினை தனதாக்கிக் கொண்டு மகரிஷி காட்டிய ஆன்மீக நெறியில் வாழ்ந்து ஆசானின் தத்துவங்களை முழுமையாக உணர்ந்து வாழ்வில் கடைபிடித்து ஒரு மனவளக்கலைஞராக வாழ்ந்து வரும் அம்மா அவர்கள் இன்று நன்றி உணர்வு என்ற தலைப்பிலே நம்மிடையே உரையாற்ற வருகை தந்தது நமக்கு பெருமை. அம்மா அவர்களை வரவேற்று உங்கள் முன் அறிமுகம் செய்து அமர்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எப்பொழுதும் சூழ்ந்தழுத்திக் கொண்டிருக்கும் அருட்பேராற்றலிற்கும் குருவின் கருணைக்கும் நன்றி கூறி நம் அனைவரோடும் இணைந்திருந்து இன்றைய நிகழ்வுகள் நம் அனைவருக்கும் பயனுள்ளவாறு அமைத்து தருமாறு வேண்டி சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் மலரடி பாதங்களை தொழுது இனிய காலை பொழுதில் இணைப்பில் இணைந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களையும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி ரேவதி அம்மாவிற்கும் சிறப்பான தவம் இயற்றி கொடுத்த ஜெயலட்சுமி அம்மாவிற்கும் அறிமுகம் செய்து வைத்த கோதை அம்மாவிற்கும் இணைப்பில் உள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்ற உணர்வினை பகிர்ந்து, நண்பர்களே, நன்றி உணர்வு என்ற தலைப்பிலே சற்றே சிந்திக்க இருக்கின்றோம். ஒரு சாதாரண சராசரி மனிதனாக, ஒரு மனவள கலைஞர் பயிற்சி இதெல்லாம் இல்லை, ஒரு நார்மலா இருக்கக்கூடிய ஒரு லேமேன் நன்றி உணர்வு, நன்றியோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னா எதுக்கு, யார்கிட்ட, ஏன் அப்படின்னு பல கேள்விகள் மனசுக்குள்ள வரலாம். என்னுடைய அன்றாட தினசரி கடமைகளை பார்த்துட்டு வாழ்வதற்கே நேரமின்மை அப்படின்ற ஒரு காரணத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு சூழலிலே
நன்றி உணர்வை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன, சிந்திக்க வேண்டிய அவசியம் என்ன, நன்றி உணர்வோடு இருப்பதற்கான அவசியம் என்ன? நியாயம் தானே? உங்களுக்கெல்லாம் ஒரு கதை சொல்கிறேன். ஒரு சரித்திர கதை. என் அப்பா சொன்ன கதை, நம் அப்பா சொன்ன கதை. உங்களுக்கும் சொல்லி இருக்கிறார், சொல்லலாம், சொல்லப் போகிறார். சற்று நேரத்திற்கு முன் சொன்னார். இது ஒரு சரித்திர கதை, நீண்ட நெடிய கதை. ஆதியிலே ஆதி மட்டும்தான் இருந்துச்சாம். அது தோற்றம் முடிவு இல்லாத ஒரு பெரிய அனாதியாக, எல்லையற்றதாக, களமற்ற பெரு வெளியாக, தூய பெரு வெளியாக, அளப்பரிய ஆற்றலாக, பேரறிவாக, முழுமையாக, பிரம்மமாக, மெய்ப்பொருளாக, சுத்த வெளியாக, தன்னிருக்க ஆற்றலோடு, சூழ்ந்தெழுத்தும் தன்மையோடு, நுண்ணதிர்வோடு, நிரந்தரமான தன்மையோடு ஆதி இருந்துச்சாம். இந்த அழுத்தத்தாலும் நுண்ணதிர்வாலும் ஆதி தனக்குள்ளே நொறுங்கி 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 கண்ணுக்கும் கருத்திற்கும் எட்டாத நுண்ணிய இறை துகள் ஆச்சாம். அதே சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால் இறை துகள் தற்சுழற்சி வேகம் பெற்றதாம். தற்சுழற்சியின் வேகத்தினால் எந்த ஒரு இறைத்துகளையும் நெருங்க விடாமல் சற்றே விலக்கி வைத்து சுழலும் பொழுது பக்கத்திலே இருக்கக்கூடிய இறைத்துகளும் தன்னுடைய தற்சுழற்சியால் ஒரு விலக்கும் ஆற்றலை உருவாக்கி, இதனால் ஒரு காந்த புலம் ஏற்பட்டு ஈர்ப்பு விசை தோன்றி ஈர்த்து விலக்கி சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால் நெருங்கி விலகி ஒரு கொத்து இயக்கம் போல சேர்ந்து தெரியக்கூடிய ஒரு தன்மையிலே அணுவாக மலர்ந்து எண்ணிறைந்த கோடான கோடி அணுக்கள் இணைந்து பேரணுக்களாகி நீர்மத்தன்மையுள்ள வாயுக்களாக, ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே தன்மாற்றம் அடைந்து இந்த வாயுத்தன்மையுள்ள பொருட்கள் எல்லாம் திரண்டு 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 பெரும் திரளாக திரண்டு சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால் நெருங்கி விங்கி அப்படி ஒரு சுழற்சியிலே வரும் பொழுது நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன்கள் உருவாகின. இதிலே இந்த அணுக்கள் நெருங்கி 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 சுழற்சியில இருக்கும் பொழுது பல்வேறு விதமான வாயுக்கள், ரசாயனங்கள் வெளிப்பட்டு வெப்பம் உருவாகி ஒளி உருவாகி அப்படியே ஒரு நெருப்பு பிழம்பு போல அவை சுழலத் தொடங்கின. அபரிதமான அணுக்களின் திரட்சி, சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால் சுழற்சி, அதனால் பெருமளவு அதற்குள்ளே இருக்கக்கூடிய அணுக்கள் சிதறி வெளியேறி
அவை சுழலத் தொடங்கி அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்தை சுற்றிலும் எண்ணிறைந்த கோள்கள் உருவாகி அந்த நட்சத்திரமும் அதனை சார்ந்த கோள்களும் ஒரு நட்சத்திர குடும்பமாக அப்படி இந்த அளப்பரிய எல்லையில்லா இறை வெளியிலே கோடான கோடி நட்சத்திரங்கள் தோன்று உருவாகி சுழன்று கொண்டிருந்த நிலையிலே இன்று நாம் சொல்லக்கூடிய இந்த சூரிய குடும்பமும் அதனை சார்ந்த கோள்களும் இதே நிலையிலே உருவாகி இயங்க தொடங்கி சூரியனிலிருந்து 9 கோடி மைல்களுக்கு அப்பால் உருவான ஒரு கோள் இந்த நெருப்பிலிருந்து உருவாகி சிதறி வெளியே வந்த அத்தனையுமே நெருப்பாக தான் இருந்துச்சு ஆதியிலே. பூமியும் ஒரு நெருப்பு பிழம்பாக தான் சுற்றிக்கிட்டு இருந்தது. இந்த நெருப்பு கோளில் உருவான வாயுக்கள் மேலே ஏறி அதற்கு மேல ஒரு கவசமாக மாறி பல ரசாயன மாற்றங்களுக்கு உட்பட்டு கோடான கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி மேகங்களாக மாறி மழையாக இந்த பூமி மேல பொழிய ஆரம்பித்தது. தொடர் மழை, லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு மழை பொழிந்து 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 பூமி மேற்பரப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. இந்த தொடர் மழையினால இந்த குளிர்ச்சி அடையும் பொழுது அது இறுகி கெட்டிப்பட ஆரம்பிக்கிற நிலையில அதன் மேற்பரப்பு ஒரு சம நிலையில் இல்லாம மேடும் பள்ளமுமாக உயர்ந்தும் தாழ்ந்தும் இருக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகுது. மழை பொழிந்து கொண்டே இருக்கு. மேட்டில் இருக்கக்கூடிய நீரெல்லாம் தாழ்வான பகுதிக்கு போய் சென்று சேருகிறது. அப்படி சேர்ந்த நீரெல்லாம் சேர்ந்து இணைந்து கடல்களாக மாறுது. தொடர்ந்து மழை பொழிந்து கொண்டே இருக்கு. இந்த பூமியில் இருந்து மேலே போகக்கூடிய வெப்பம் படிப்படியாக குறைந்து பூமி குளிர்ச்சி அடைந்த தன்மையில இறுகி கெட்டி ஆகக்கூடிய தன்மைக்கு மாறும் பொழுது இந்த மேலே செல்லக்கூடிய வாயுக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சற்றே குறைந்து அப்புறம் மழை தொடர்ந்து பொழிவது நின்று பூமி ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு வர ஆரம்பிக்குது. பூமி பந்து அப்படி ஆரம்பிக்கிற நிலையில எதுவும் இல்லை, பூமியிலே ஒன்றுமில்லை, மேடும் பள்ளமும் நிறைந்த ஒரு கிரகம். நீர் இருக்கு. கோடான கோடி ஆண்டுகளாக பொழிந்த மழையினால் நீர் இருக்கு, சலனமற்ற நீர். சூரியனிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் இருக்கு. இந்த நீரும் வெப்பமும் நீரும் வெப்பமும் நீரும் வெப்பமும் தொடர்ந்து அதற்குள்ளே ஏற்பட்டக்கூடிய தொடர் இயக்கத்தினால் ஒரு ரசாயன மாற்றம் கோடான கோடி ஆண்டுகள் கழிந்து ஒரு திரட்சி நிலையில ஏற்பட்டது. அது பேர் புரதம். இந்த புரதம் தான் முதல்ல சேர்ந்து ஒரு தனியா ஒரு இயக்கத்திற்கு வந்த நிலை. இன்னைக்கு அதுக்கு பேர் RNA. முழுமையான உயிர்லாம் இல்லை. அந்த RNA நிலையில இன்னைக்கு ஒருத்தரை பார்த்து நம்ம பயங்கரமா பயப்படுறோம். அது முழு உயிர் இல்லை, உலகம் முடங்கி போயிருக்கு அவரை பார்த்து. ஆனா இந்த உண்மை நமக்கு புரிஞ்சிச்சுன்னா அவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருக்குமான முழு முதல்ல வந்தவங்க அவங்கதான். இன்று நாம் வந்திருப்பதற்கான முதல் பரிணாம மாற்றத்துல
ஜீவன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அவங்க தான். அப்படி சேர்ந்த அந்த புரத சத்துக்கள் அதற்கு மேல இந்த வெப்பம் படப்பட மேல இருக்கக்கூடிய அந்த இதுல லேசா கடினப்பட்டு லேட்டரான் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு தோல் உருவாகி அப்படியே அந்த ஆர்என்ஏக்கள் டிஎன்ஏ மூலக்கூறுகளாக மாறி புரதம் தான் அகைன் முதல் உயிர் இனம் அப்படின்ற நிலையிலே நீரில் தோன்றியது. அப்புறம் அந்த நீண்ட நெடிய வரலாற்று உண்மை நாம் எல்லாம் ஓரளவுக்கு அறிந்ததுதான். ஓர் அறிவு முதல் 6 அறிவு மனிதன் வரை வந்த நீண்ட நெடிய சரித்திரத்தை பார்த்தால் கோடான கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாகிய அந்த ஓர் அறிவிலிருந்து 6வது அறிவு மனிதன் வர்றதுக்குள்ள இப்ப இருக்கக்கூடிய மனித தோற்றத்தில் இந்த மனிதன் மாற்றம் அடைந்து இருக்கக்கூடிய நிலை ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தான். வெரி லேட்டஸ்ட். இந்த பூமியோட வயதை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது லேட்டஸ்டா ஆட் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் மனிதன். கடைசியாக வந்தவன். அதற்கு முன்னாடி இந்த மனிதன் வருவதற்காக வெறும் நீரை சார்ந்து வாழக்கூடிய நிறைந்த உயிரினங்கள் தோன்றி அதன் யுகம் முடிந்து நீரிலும் தரையிலும் இருக்கக்கூடிய நிறைந்த உயிரினங்கள் தோன்றி அதை கடிந்து வெறும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்ல டைனோசரஸ் யுகம், அப்படி அந்த பெரும் விலங்குகள் எல்லாம் இருந்து வாழ்ந்து அழிந்து எல்லாம் மனிதன் அப்படின்ற ஒரு ஜீவ இனம் வாழ்வதற்கு ஏதுவாக இந்த பூமியை சமநிலைப்படுத்த இப்படி பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறைய தன்மாற்றங்கள் இந்த பூமியில நடந்துட்டே இருந்து ஒரு 50 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி குரங்கு இனங்கள் வந்து அதுல நிறைய மாற்றம். மனிதனின் முன்னோடியாக 6 விதமான மனித குரங்கு இனங்களை வகைப்படுத்துகிறார்கள் அறிவியல் ஆய்வு. அப்படியெல்லாம் இருந்து குரங்கு மனிதனாகி மனிதன் குரங்காகி மனிதனாக வந்த இந்த சரித்திரம் 10,000 ஆண்டுகள் தான் அதனுடைய சரித்திரம். இந்த 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவ்வளவு நிகழ்ச்சிகள் நடந்ததே ஏன்? ஏனென்றால் இந்த மனிதன் என்ற ஒரு இனம் வாழ்வதற்கு ஏற்றவாறு ஒரு சூழலை உருவாக்க தகவமைக்க இத்தனை திருத்தங்கள் இத்தனை மாற்றங்கள் செய்ய இத்தனை உயிரினங்கள் இத்தனை ஜீவ இனங்கள் படிப்படியாக தன்மாற்றம் அடைந்து வந்து அழிந்து போக வேண்டிய ஒரு நிலை. அப்ப அந்த செயல் நடந்து முடிகிற வரையும் அந்த அருட்பேராற்றல் தொடர்ந்து இந்த பூமியில இந்த மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. இந்த சூரியன் அதனை சார்ந்த கோள்கள் நவக்கோள்கள் என்று சொல்றோம்ல. 1வது வட்ட பாதையில புதன், 2வது வட்ட பாதையில சுக்கிரன், 4வது வட்ட பாதையில செவ்வாய், 5வது வட்ட பாதையில குரு, 6வது வட்ட பாதையில சனி, நிழல் கிரகங்கள். இதுல ஏதாவது ஒரு இடம் மாறி பூமி போய் உட்கார்ந்து இருந்தா கூட நாம இல்லைங்க, இல்ல. எவ்வளவு பெரிய கருணை, எவ்வளவு பெரிய இயக்க ஒழுங்கு, எவ்வளவு கூர்ந்த அறிவாற்றல். இங்க இருந்து இவ்வளவு தூரத்துல அது இருக்கும் பொழுது, இங்க இருந்து இவ்வளவு தூரத்துல மற்ற கிரகங்கள்லாம் இருக்கும் பொழுது, இந்த ரசாயன மாற்றங்கள் ஏற்பட எங்கேயோ இருக்கக்கூடிய சனியும், எங்கேயோ இருக்கக்கூடிய குருவும், எங்கேயோ இருக்கக்கூடிய புதனும் சுக்கிரனும் சூரியனும்
இவற்றையெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய எண்ணிறைந்த கோடான கோடி நட்சத்திரங்களும் அதனை சார்ந்த கோள்களும் அதனுடைய காந்த அலைகளை வீசி 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 இந்த மாற்றத்தை பூமியிலே ஏற்படுத்தி உயிரினங்களை உருவாக்கி அந்த எண்ணிறைந்த உயிரினங்களின் பல இனங்கள் அழிந்து போய் மனிதன் உருவாகுவதற்கான ஏதுவான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய பேரறிவு! இறைவா, நாங்கள் மனித இனம் இந்த பூமியில் உருவாக நீ இவ்வளவு அருட்பெரும் கருணையோடு இத்தனை செயல்களை முன்னேற்பாடாக செய்திருக்கிறாயா? என்ன உன் கருணை, என்ன உன் அறிவாற்றல், என்ன உன்னுடைய அன்பு, என்ன உன்னுடைய இயக்க ஒழுங்கு, என்ன என்ன சொல்வது? இதை சற்றே நினைவு கூர்ந்தால், இந்த கதை நம்ம அத்தனை பேருக்கும் தெரிந்தால், நன்றி அப்படின்றது பாராட்டப்பட வேண்டிய ஒரு செயல் அப்படின்றது நமக்கு புரிய வரும். எதனிடம் நன்றி? யாரிடம் நன்றி? எதன் மீது நன்றி? நண்பர்களே, நன்றி என்பது சகிப்புத்தன்மை. நன்றி என்பது பொறுத்துக் கொள்வது. நன்றி என்பது விட்டு கொடுப்பது. நன்றி என்பது எனக்கு விதிக்கப்பட்ட நியதியில், இயக்க ஒழுங்கில் எனது செயல்களை செய்வது. நன்றி என்பது உடலோம்புவது. நன்றி என்பது உயிர் வளர்ப்பது. நன்றி என்பது விட்டுக் கொடுப்பது. நன்றி என்பது சினம் தவிர்ப்பது. நன்றி என்பது பெருமகிழ்வோடு இருப்பது. நன்றி என்பது ஆனந்தத்தில் லயிப்பது. நன்றி என்பது இறை உணர்வோடு ஒன்றி இருப்பது. நன்றி என்பது எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் தராமல் இருப்பது. நன்றி என்பது சொல்லல்ல நண்பர்களே, அது செயல். அது சொல்லல்ல, அது செயல். இந்த பெரிய சரித்திர கதை நமக்கு அப்பப்போ மறந்து போகலாம். எப்பொழுது நம் நினைவிலே இல்லாமல் போகலாம். புலன் மயக்கத்திலே மதி மயங்கி கோபம், பொறாமை, கவலை எல்லாம் வரலாம். ஆனா அந்த அருட்பெரும் ஆற்றல், இயற்கை எனும் பேராற்றல் எப்பொழுதும் என்னை சூழ்ந்தழுத்தி சனத்திற்கு சனம், வினாடிக்கு வினாடி அற்புதமான பாடங்களை பேரன்போடு பெரும் கருணையோடு எனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுதும் எப்பொழுதும் எப்பொழுதும். சில நிகழ்வுகளை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். வீட்டுல 2 குருவி இருக்கு. அது என்ன வகையான குருவின்னு தெரியல.
அந்த குருவிக்கு உணவும் கொஞ்சம் தண்ணியும் வைக்கிறோம். அது தண்ணியை எப்பயாச்சும் கொஞ்சம் குடிக்குது, நாள்தோறும் குளிக்குது. அப்பதான் புரிய ஆரம்பிச்சது, சரி சரி இந்த குருவி குளிக்கும் போல டெய்லி வெப்பத்தை, அதன் உடல் வெப்பத்தை அது சமநிலைப்படுத்திக்க குளிக்கும் போல. அப்ப இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரத்துல அது குளிக்கிற அளவுக்கு தண்ணியை உள்ள வைக்கணும். டெய்லி தண்ணி வைக்கிறோம், டெய்லி குளிக்குது. ஆனா நாள்தோறும் ஒரு நாள் கூட தவறாம குளிக்கிறதுக்கு முன்னாடி மெதுவா தன்னுடைய அலகை கொண்டு போய் தண்ணியில வச்சு பாக்குது. ரொம்ப மெதுவா, ஒரு 2-3 முறை. அப்புறம் முழு அலகையும் விடுது. அப்புறம் அந்த பாத்திரத்தின் விளிம்புல இருக்க காலை எடுத்து மெதுவா தண்ணியில வைக்குது. இன்னொரு காலை வச்சு பாக்குது. அதுக்கப்புறம் மெதுவா தண்ணிக்குள்ள இறங்குது, லேசா இறகுகளை அடிச்சுக்குது. அதற்கப்புறம் முழுசா தண்ணிக்குள்ள முங்குது. நாள்தோறும் செய்யக்கூடிய ஒரு செயல். நாள்தோறும் தண்ணி வைக்கிறோம், நாள்தோறும் அது குளிக்குது தண்ணியில. ஆனா ஒரு நாள் கூட இந்த முன்னேற்பாடுகளை அது செய்ய தவறியதே இல்லை. நாம குளிக்க போனோம்னா தண்ணி உடம்புல பட்டுச்சா, தலையில பட்டுச்சா, இங்க தேய்ச்சோமா, அங்க தேய்ச்சோமா, சோப்பு போட்டோமா, ஏதோ ஞாபகத்துல இருக்கிறது இல்ல. ஏன்னா நம்ம கவனத்துல இருக்கிறது இல்ல. அது நாள்தோறும் இதை செய்து. ஏன்? அந்த தண்ணி தானா, தனக்கு ஏற்றது தானா, தனக்கு ஏற்ற அது வெப்பத்துல குளிர்ச்சியில இருக்கா? ஒவ்வொரு நாளும் அதை பரிசோதித்துட்டு அவ்வளவு ஜாக்கிரதை உணர்வோட, அவ்வளவு விழிப்புணர்வோட அது அந்த நீர்ல இறங்குது. ஏன் இவ்வளவு ஜாக்கிரதை? ஏன்னா வாழ்தல், உயிரோடு இருத்தல் என்ற ஒரு உணர்வு அவ்வளவு காஷியஸா அதை இருக்க வைக்குது, கவனத்தோடு இருக்க வைக்குது. ஏன் உயிரோடு இருக்கணும்? ஏன்னா அந்த குருவிக்கு, அந்த குருவியின் வாழ்தலுக்கு ஒரு வேலை இருக்கு, ஒரு அர்த்தம் இருக்கு. எங்கேயோ இந்த பூமியில் எண்ணிறைந்த ஜீவராசிகளில் அது ஒரு கண்ணியில இருந்து அந்த கண்ணி இடையுறாமல் செயல்படுவதற்கு அது ஏதோ ஒரு இடத்துல அதனுடைய தேவை இருக்கு. சோ தன்னுடைய பிறப்பின் நோக்கத்தை உணர்ந்து, இயக்க ஒழுங்கை உணர்ந்து, அருட்பேராற்றல் தன்னை உருவாக்கி இருப்பதற்கான கடமையை உணர்ந்து தன் செயலை செய்வதற்கு அது அவ்வளவு விழிப்புணர்வோடு தன்னுடைய வாழ்நாளை தக்க வைக்க செயலை செய்யும். எவ்வளவு பெரிய பாடம் 2 குருவிகள் கற்றுக் கொடுத்தது பாருங்க. எவ்வளவு அஜாக்கிரதை உணர்வு, எவ்வளவு அலட்சியம். இந்த மாபெரும் பாடத்தை கற்றுக் கொடுத்த குருவிகளே நன்றி, நன்றி, நன்றி. நம்ம சுத்தி 88,000 கிருமி குடும்பங்கள் இருப்பதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. கிருமிகள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாதவை. You cannot see through naked eye. இப்படி வகைப்படுத்துறாங்க. அதுல ஒரு 5 குடும்பங்கள் தான் மனிதனுக்கு தீமை செய்யக்கூடியதாக, அந்த 5மே வைரஸ் என்ற குடும்பத்தை சார்ந்ததாக இருப்பதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அப்ப இந்த எண்ணிறைந்த ஆயிரக்கணக்கான கண்ணுக்கு தெரியாத இந்த கிருமிகள், இவற்றோட வேலை என்ன? அப்போ
இவற்றுடைய வேலை என்ன? நம்ம உடம்புல நம்ம தோல் மேல எண்ணிறைந்த கிருமிகள் எப்பொழுதும் இருக்கு. உடம்புக்குள்ள அதுவும் எஸ்பெஷலி ஜீரண மண்டலத்துல கோடான கோடி கிருமிகள் இருக்கு. அவற்றையெல்லாம் நன்மை செய்யும் பாக்டீரியா, நன்மை செய்யும் கிருமிகள் சொல்றாங்க. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு செரித்து நொதித்து நமக்கான சக்தியாக மாற்றக்கூடிய வேலையை அவை செய்கிறது. வெளியே இருந்து உணவாக எடுக்கக்கூடிய பொருளை நமக்கான சக்தியாக மாற்றுது. கொடான கோடி விருட்சங்கள் தாவரங்கள் இருக்கே இந்த பூமியிலே, அதிலிருந்து மக்கி மக்கி விழக்கூடிய அந்த இலைகளை எல்லாம் மக்க செய்ய, நொதிக்க செய்ய, அதை பூமிக்கான ஆற்றலாக மாற்றக்கூடிய வேலையில் இந்த நிறைந்த கிருமிகள் இருக்கு. நாள்தோறும் 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 மனிதன் தன்னுடைய அறியாமையால் உருவாக்கி கொண்டே போகின்றானே கழிவு பொருட்கள், பூமியால் ஜீரணிக்க முடியாத கழிவு பொருட்கள், பிளாஸ்டிக் என்றும் அணுக்கழிவுகள் என்றும் உருவாக்கி கொண்டே போகிறானே இந்த கழிவுகள், இவற்றையெல்லாம் கூட நொதிக்க செய்து டிஸ்இன்டகிரேஷன், சிதைத்து 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 பூமி ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையிலே மக்க வைத்து அதிலிருந்து ஆற்றலை உருவாக்கி பூமியை வளப்படுத்தக்கூடிய செயல்களை இவை செய்து அணு கதிர்களிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிறோம். கல்பாக்கம்ல ஒரு நியூக்ளியர் பிளான்ட் இருக்கு, நமக்கு தெரியும். கூடங்குளத்திலே ஒன்று இருக்கு தமிழகத்துல. இந்த ரேடியேஷன்ஸ்ல இந்த மின்சாரம் தயாரிக்கக்கூடிய நிலையில இந்த அணுச்சிதைவு ஏற்பட்ட பொழுது உருவாகக்கூடிய கழிவுகளை என்ன செய்வது என்று தெரியாமல் விஞ்ஞானிகள் அவற்றையெல்லாம் சேமித்து ரொம்ப அடி ஆழத்துல கொண்டு போய் பூமியில வைக்கலாம் அப்படின்ற சேகரிப்பு வேலை நடந்துட்டு இருக்கு. இதுதான் மனித புலன்களுக்கு, மனித அறிவுக்கு எட்டிய அளவுக்கான விஞ்ஞானம். சமீபத்துல கூடங்குளத்தில் இருக்க கடற்கரையோற்றும் இந்த நுண்ணுயிர்கள் ஆராய்ச்சி நடைபெற்றது. அப்பொழுது இதுவரை இல்லாத ஒரு புது விதமான நுண்ணுயிரிகளை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நுண்ணுயிர்கள் இந்த ரேடியோ ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த ரேடியேஷனை தாங்கக்கூடிய தன்மையில இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களாக இருக்கு. அவற்றின் வேலையே கடல் நீரில் வந்து கலக்கக்கூடிய அணுக்கழிவுகளை சிதைப்பதாக இருக்கு. எவ்வளவு பெரிய நன்மையை மனித குலத்திற்கு இது செய்ய இயற்கையே தன்னை தகவமைத்து புதிதாக உன்னை உற்பத்தி செய்து அனுப்பிச்சிருக்கு. தன்மாற்றம் அடைந்து புதியதான ஒரு உயிர் அது அணுக்கழிவுகளை சிதைக்க வல்லதாக. எவ்வளவு பெரிய கருணை, எவ்வளவு பெரிய இயக்க ஒழுங்கு. அப்ப இந்த என்னை சுற்றி சூழ்ந்து இருக்கக்கூடிய கோடான கோடி நுண்ணுயிர்கள் எவ்வளவு பெரும் நன்மையை எனக்கு செய்து கொண்டிருக்கின்றன. நுண்ணுயிர்களே, உங்களை பற்றி புரிதல் இல்லாமல், உங்களை பற்றிய தெளிவு எனக்கு இல்லாமல் உன்னை கண்டு அஞ்சுகிறேன். நீ உன்னுடைய செயல்களை தெளிவாக சரியாக தான் செய்து கொண்டிருக்கிறாய். அறியாமையில் இருக்கக்கூடிய என்னை நீ காப்பாற்றுகிறாய். அலட்சியத்தில் இருக்கக்கூடிய என்னை தாங்கி பிடிக்கிறாய். என்னை வாழ வைக்கிறாய். நன்றி நன்றி நன்றி, கொடான கோடி நன்றி, கொடான கோடி நன்றி. என் நிறைந்த பூச்சிகள், என் நிறைந்த ஊர்வன, என் நிறைந்த தாவரம், புல் பூண்டு, கொடி வகைகள், விருட்சங்கள், ஓங்கி வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய விருட்சங்கள், எத்தனை வகையான தாவரங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செயல். மலை பிரதேசங்களே இருக்கக்கூடிய சோலை புற்கள் இருக்குல்ல, புல்லு தானே அப்படின்னு நினைச்சு மிதிச்சு அழிச்சு போடுறோம். பெய்யும் மழையெல்லாம் தாங்கி ஈர்த்து மலையில் தன்னை கீழே சேர்த்து வைக்குது. இந்த சோலை மனங்கள்
மழை நின்று வெயில் பொழியும் பொழுது தனக்குள்ளே தேக்கி இருக்கக்கூடிய நீரை மெல்ல கசிய விடுது. அப்படி கசிந்து வரும் நீர்கள் அருவியாக மாறி மலையிலேர்ந்து கீழே கொட்டுது. நதியாக சமவெளியில் பாய்ந்து மனிதனுக்கு நன்மை அளிக்கிறது. ஒரு சின்ன எறும்பு அது பூமியில புற்றெடுக்குது. அடியில இருக்க மண்ணு மேல வருது, மேல இருக்க மண்ணு உள்ள போகுது. ஏன்னா மேல் பரப்பிலே இருக்கக்கூடிய மண் தொடர்ந்து வெப்பம் பட்டு 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 தன்கிட்ட இருக்கக்கூடிய சக்தி இழந்து இருக்கக்கூடிய நிலையில இது மண்ணை நோண்டி கிளறி உள்ள இருக்கிறத மேலையும் மேல இருக்கிறத உள்ளேயும் மாற்றி போட்டு வளம் நிறைஞ்சதை மேல கொண்டு வந்து கொடுக்குது. ஒரு மண்புழுவும் இந்த வேலையை செய்யுது. கரையான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன பூச்சி பல பொருட்களை மக்க வைத்து பூமிக்கான ஆற்றலாக மாறி வளமாக மாறி திருப்பி கொடுக்குது. இத மட்டும் இல்ல, எனக்கு எப்பொழுதும் சுறுசுறுப்பாயிரு, சேமித்து வை அப்படின்ற பண்புகளை கற்றுக் கொடுக்குது. சிறு பூச்சிக்கும் புல்லுக்குமான வேலையும் அது எனக்கு செய்யும் நன்மையும் அப்பா அப்பா என்னை சுற்றி இருக்கக்கூடிய என் நிறைந்த புழு பூச்சிகளே, என் நிறைந்த தாவரங்களே, நன்றி நன்றி நன்றி. எவ்வளவு பெரிய எந்த எதிர்பார்ப்பும் இன்றி உங்களுடைய இயக்கத்திலே ஒழுங்காக இருந்து கொண்டு உங்களுடைய செயல்களை செய்கிறீர்கள். எந்த பலனையும் எதிர்பாராமல் நீங்கள் செய்யும் செயலின் பலனெல்லாம் மனித இனம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. மனித இனம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு என்னை சுற்றி இருக்கக்கூடிய உயிரற்ற பொருட்களிலிருந்து மனிதன் தனக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனையும் அலட்சியமாகவும் கேவலமாகவும் பார்க்கிறான். ஓர் அறிவு தானே. அனிமல் பா, ஆஃப்டர் ஆல் 5 senses. எல்லாவற்றையும் விட தான் உயர்ந்தவனாகவும் இது எல்லாம் அவனுக்கு கீழேயும் ஏதோ அவன் இவற்றை எல்லாம் மீறி அதற்கு மேல ஏறி நின்று ஆண்டு அனுபவிச்சு அழிக்கவும் தான் அவை இருப்பது என்ற ஒரு நினைவோடும் தன்னுடைய செயல்களை செய்கிறான். இவற்றின் அழிவு என்பது அதுக்கு ஒண்ணும் இல்ல. doesn't feel. வந்தது, அதன் வேலையை செய்தது, சென்றது. சென்றதினால் ஏற்படக்கூடிய இழப்பு என்பது மனித குலத்திற்கு மட்டும்தான். இவையெல்லாம் இந்த இயற்கையின் சங்கலியில் கடைசியாக இருக்கக்கூடிய மனிதனின் நன்மைக்காக தான் தன்னுடைய செயல்களை இயக்க ஒழுங்கோடு தன்னுடைய இயல்பிலே செய்து இயல்பா இருக்கு. ஒரு நாள் நான் ஒரு காட்சியை பாக்குறேங்க. ஒரு தோட்டக்காரர் செடிக்கு தண்ணி ஊத்துறாரு. இப்ப பனிக்கு அமர்த்தப்பட்ட ஒருவர் அவர். இப்ப நாம வீட்டுல செடி வளர்க்கிறோம்னா நாம காலையிலயோ இல்ல மாலையிலயோ தான் செடிக்கு தண்ணி கொடுப்போம். சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி நல்ல வெயில் நேரத்துல தண்ணி கொடுக்க வேண்டாம். ஆனா அவர் வேலைக்கு வரும் நேரமே 9 மணி, சாயந்தரம் 5 மணி வரையும் வேலை செய்யணும். அப்ப அந்த வெயில் இருக்கக்கூடிய நேரத்துல தானே அவரால் அது செய்ய முடியும். அவருக்கு அது கடமை. கடுமையான கோடை காலம், நல்ல உச்சி வெயில் நேரத்துல
ஹோஸ் பைப்பை கொண்டு வந்து அந்த செடிக்கு தண்ணியை விடுறாரு. ஏற்கனவே ஒரு 4-5 நாட்களாக தண்ணி விடப்படாத இடம் அது. கடுமையான வெயில். தண்ணியை கொண்டு வந்து விட்ட உடனே கட 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 தண்ணி உள்ள உறிஞ்சப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த காட்சியை நான் பாக்குறேன். அப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு பாயிண்ட்ல உள்வாங்குதல் நிற்குது. தண்ணி வெளியே கசிய ஆரம்பிக்குது. அப்புறம் பெருசா கசிஞ்சு ரோடு வரையும் கொஞ்சம் வேகமாவே தண்ணி வர ஆரம்பிக்குது. அதற்கப்புறம் அந்த தோட்டக்காரர் அந்த பைப் எடுத்துட்டு வேற இடத்துக்கு போறாரு. இது ஒரு சாதாரண காட்சி தானே. எத்தனையோ முறை கடந்து வந்திருப்போம். ஆனால் அன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய பாடம் கிடைக்குது அந்த ஒரு நிகழ்ச்சியில. மனிதர்களை எவ்வளவு ஏற்றத்தாழ்வுக்குள்ள, எவ்வளவு அலட்சியமாகவும் உயர்வாகவும், கையெடுத்து கும்பிட்டும் அலட்சியப்படுத்தியும் இப்படி பார்க்கக்கூடிய நிலையில இருக்கிறோமே. இந்த பூமியின் இயக்க ஒழுங்குல ஏதோ ஒரு காலத்துல எப்பப்பவோ தோன்றிய நிலையிலேதான் மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒன்று புத்தம் புதிது, ஒன்று செழுமையில் வாடி வளர்ந்து வருவது, ஒன்று வெப்பமும் காற்றும் கிடைக்காமல் புழுக்கத்தில் இருப்பது, ஒன்று எல்லாம் சமசீராக கிடைத்து வளரக்கூடிய நிலை, ஒன்னு அபரிதமாக கிடைத்து தழைத்திருக்கக்கூடிய நிலை. இப்படிதான மனுஷங்களும் இருக்காங்க. இப்ப மனிதனுடைய தேவை என்ன? முதல்ல he has to survive. அந்த சர்வைவலுக்கு அவனுக்கு உண்ண உணவு வேணும், இருக்க இடம் வேணும், உடுத்த துணி வேணும். இந்த அடிப்படைகள்லாம் நிறைவடைஞ்சாதான் அடுத்தது என்ன அப்படின்ற ஒரு கேள்வியே அவனுக்கு வரும். இப்ப வாழ்க்கைன்னா என்ன, ஏன் எதுக்கு இப்ப பேசிட்டு இருக்கமே இந்த நன்றி உணர்வு, இதை பற்றி அவன் சிந்திக்கணும் அப்படின்னா கூடியும் இந்த அடிப்படைகள் நிறைவேற்றப்படணும். எங்கோ சிலருக்கு பிறக்கும் பொழுதே இதெல்லாம் படைக்கப்பட்டிருக்கும். பகையின் விதிவிலக்குகள் எப்பொழுதும் இருக்கும். விதிவிலக்குகள் எப்பொழுதும் இருக்கும். இதுவும் இயற்கை நியதி. கடுமையான கொடூரமான வறுமையிலும் ஒழுக்கம் தவறாமை. அந்த வறுமையிலும் செழுமையான பண்புகள் இருக்கும். ஆனா பெருவாரியான மக்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு போய் நீ உடற்பயிற்சி செய், நீ இதை செய்யாத, நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி நான் ப்ரீச் பண்றது எப்படி அவங்க செவிகள் இல்லையே. அப்ப அவங்களுடைய அடிப்படையான தேவைகள் நிறைவேற்றப்பட்டாலே ஒழிய, அவங்க அவற்றால் நிரம்பப்பட்டாலே ஒழிய இந்த நீர் கசிஞ்சு அப்படி போற மாதிரியான தன்மைக்கு மாற முடியாதுன்ற ஒரு பேருண்மையை ஒரு தோட்டக்காரரும் ஒரு நிலப்பரப்பும் என்று எனக்கு உணர்த்தியது. ஐயா, என்னுடைய இறுகும் தன்மையிலிருந்து மனிதர்கள் இந்த ஒழுக்கத்துலதான் இருக்கணும் அப்படின்னு எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்கிறேனே, அந்த ஒரு இறுக்கமான பற்று நிலையிலிருந்து என்னை விடுவித்த அவ்வளவு பெரிய பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்த உங்களுக்கு நன்றி. இயற்கையே நன்றி, நன்றி, நன்றி. ஒரு நாள் நெடுஞ்சாலையில பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு ஹோட்டல், நல்லா இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரும் ஹோட்டல் அது. அதற்கு அப்படியே அந்த ரோட்டுக்கு அப்படியே அதற்கு எதிர்ப்புறமாக ஒரு காலி நிலம். இந்த ஹோட்டல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த காலி நிலத்துல போடுறாங்க. நான் அந்த சைட்ல தான் டிராவல் பண்றேன்.
ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஒரு காட்சி என் கண்ணுல படுது. அந்த கழிவுகளை சுற்றி அதுல இருக்கக்கூடிய மிச்ச எச்சங்களை சாப்பிடுவதற்கு நிறைய நாய் கூடி இருக்கு. நாய்கள் எல்லாம் அந்த இலையில இருக்க உணவை சாப்பிட்டுட்டு இருக்கு. ஒரு ஓரத்துல ஒரு மனிதன் அந்த நாயை விரட்டிட்டு அந்த எச்ச இலையில இருக்கிற உணவை எடுத்து சாப்பிடுற ஒரு கொடுமையான ஒரு காட்சி ஒரு சில வினாடிகள் கண்ணுல பட்டு மறையுது. அப்படியே இறைவா, நாயும் மனிதனும் ஒரு இலையில் மீந்த உணவுக்காக சண்டையிடும் காட்சி இப்ப இவ்வளவு நாகரிகம் வளர்ச்சி அடைந்த காலத்துல என்ன கொடுமை அப்படின்னு சிந்திச்சுட்டே வந்துட்டேன், மறந்துட்டேன். அப்புறம் சில நாட்கள் கழித்து இன்னொரு காட்சி கண்ணுலப்படுது. ஒரு அம்மா ஒரு கைப்பிடி உணவை கொண்டு வந்து ஒரு கல்லுல காக்காக்கும் நாய்க்கும் வச்சுட்டு போறாங்க. ஜஸ்ட் 1 மவுத் தான் இருக்கும். அது ஒன் மவுத் நம்ம சொல்றது நிறைந்த ஆயிரக்கணக்கான எறும்புகளுக்கு உணவு, சில காக்கைகளுக்கு உணவு அப்படின்னு தான் நினைச்சிட்டு நான் அதை பாக்குறேன். புத்தி பிறந்த ஒரு மனிதன் சாலையில போறான், நேரா வந்து அந்த ஒரே ஒரு கவளம் தான் இருக்கும், அதை எடுத்து வாயில போட்டுட்டு போயிட்டே இருக்கான். அப்ப இவ்வளவு குறைச்சலா ஒரு உணவை வச்சாங்களே இந்த அம்மா அப்படின்னு சொல்லி நாம அதை வந்து கொஞ்சம் இதுவா பார்த்திருந்த காட்சியினுடைய பேருண்மை அடுத்த செகண்டே மாறுது. ஒரு மனிதன் அந்த உணவை எடுத்து வாயில போட்டுட்டு அவனுடைய பசியை தீர்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த உணவு அவங்களுக்கு உதவி இருக்கு. ஆனால் இப்படி காக்கைக்கும் எறும்புக்கும் வைத்த உணவை மனிதன் சாப்பிட வேண்டிய நிலையும் இருக்கு. 2 விதமான உண்மைகளை அப்போ புரிந்து கொள்ள முடியுது. இப்ப இதுல என்னோட ரோல் என்ன, என் வேலை என்ன, ஏன் இந்த காட்சிகள் எனக்கு? இயற்கை என்ன சொல்ல விரும்புது, என்ன கற்றுக் கொடுக்க விரும்புது? ஏற்கனவே உணவை வீணடிப்பது வந்து பிடிக்காது கொஞ்சம். அது தத்துவம் எல்லாம் புரியாது. இன்னைக்கு சுவாமிஜி சொன்ன பிறகு யோசிச்சு பார்த்தா எண்ணிறைந்த மக்களின் உழைப்பு அதன் பின்னாடி இருக்கு. பிறர் உழைப்பை, பிறர் வளத்தை வீணடிக்க கூடாது அப்படின்றதெல்லாம் புரியுது. ஆனா அப்ப தெரியாது. ஏதோ உணவு அப்படின்னா மேபி நம்மளுடைய பெற்றோர்கள் சொல்லி வளர்த்தாங்கல்ல, அன்னலட்சுமி வீணாக்க கூடாது, அப்படி இப்படி ஏதாவது ஒரு கான்செப்ட் இருந்திருக்கலாம். வீணாக்குறது பிடிக்காது. வீட்டுல நிறைய உணவுப் பொருள் சமைத்து மிச்சம் ஆகாது. அப்படியே சமைத்து மிச்சமானாலும் அது தேவையானவங்களுக்கு அப்பொழுதே பகிர்ந்தளிக்கப்பட்டுட்டோம். ஸோ அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணாம என்னை தேடி வரும், எனக்கு எப்பொழுதும் உதவி செய்யும் அந்த அன்பு உள்ளவங்களுக்கு நான் பகிர்ந்து கொடுத்துருவேன். அப்படிதானே நாம இருக்கிறோம். அப்புறம் நமக்கு எதுக்கு இது இந்த லெசன்? why it is happening to me? அப்ப இன்னும் ஏதோ ஒரு திருத்தத்தை செய்து கொள்ள வேண்டிய இந்த சங்கிலியில் எங்கேயோ இருக்கக்கூடிய அந்த ஜீவன்களுக்கு என்னுடைய செயல்ல ஏதோ இடையூறு ஏற்படுது. அப்ப அந்த திருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைக்குதான் இந்த பாடம் நடக்குது. இப்ப உணவுப் பொருட்களை வாங்கி சேகரிக்கும் அளவுல கொஞ்சம் குறைக்க ஆரம்பிச்சு இப்படி போயிட்டு இருக்கு. மிக சமீபத்துல இன்னும் ஒரு பெரிய ஒரு பாடத்தை அந்த இயற்கை கற்றுக் கொடுக்குது. நீ என்னிடம் இருந்து எடுத்துக்கொள்ளும் நுகர்வை குறைத்து கொண்டால் பொருளாக, உணவு பொருளாக, மற்ற பொருட்களாக நீ என்னிடம் இருந்து வளங்களை எடுத்துக்கொள்வதை குறைத்து கொண்டால் உனக்கு தேவையானதை நான் உனக்கு ஆற்றலாகவே கொடுக்கிறேன். டைரக்ட்லி எனர்ஜி டு யூ. இயற்கையின் வளங்களை மனிதன் இத்தனை எண்ணிறைந்த ஜீவராசிகளின் செயல்பாட்டாலதான் இந்த ஒழுங்கமைப்பு இருக்குன்றத புரிஞ்சு கொண்டு அதனுடைய தேவையை குறைத்து கொண்டு அதுகிட்ட இருந்து எடுக்கிறத குறைச்சிட்டா இயற்கை மாற்று ரூபத்துல வழங்கும். இது இன்று நமக்கு மட்டும் ஆனது அல்ல.
நாம் வருவதற்கு முன்னாடியே இருந்தது என் நிறைந்த ஜீவன்கள் அதன் வளத்திலே இருந்தது. பின்னாடி கோடான கோடி மக்கள் வர இருக்கிறாங்க, அவங்களுக்கும் ஆனது அப்படின்ற ஒரு உணர்வுல என்னுடைய தேவைகளை நான் எவ்வளவு சுருக்கிக் கொள்கிறேனோ அந்த அளவுக்கு இப்படியான ஒரு பாடத்தை இப்படி எனக்கு சொல்லி கொடுத்தது இறைவா. என்னுடைய இயக்கத்தில் இருந்து என்னுடைய ஒழுங்கில் இருந்து நான் விலகி போன நேரத்திலே இப்படியான காட்சிகளால் என்னை நெறிப்படுத்தினாயே. நன்றி 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 நன்றி. எத்தனையோ அனுபவங்களை, எத்தனையோ செயல்களை தனிப்பட்ட முறையிலே நமக்கு ஏற்பட்டக்கூடிய விஷயங்களிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். நம்மளுடைய இயக்கத்திலே ஒழுங்கிலே நம்மளை திருப்பி அமைத்துக் கொள்ள முடியும். எவ்வளவு அற்புதங்கள் நடந்துட்டே இருக்கு, கொடுத்துக்கிட்டே இருக்கு, கொடுத்துக்கிட்டே இருக்கு. அத்தனையும் என்னை வளப்படுத்தக்கூடிய செயல்கள். நான் ஏன் நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டா என் சுயநலத்திற்காக அப்படின்றதுதான் பதில். சரிங்க நண்பர்களே, இந்த சுயநலம் என்பது ஒரு அற்புதமான வார்த்தை தவறான அர்த்தத்தில் இப்பொழுது துணிக்கப்படுகிறது. சரி, வேற வார்த்தையை போட்டுக்கலாம். நான் ஏன் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும்? என்னுடைய சுய வளத்திற்காக. நான் வளமா இருக்கணும், நான் செழிப்பா இருக்கணும், எனக்கு தேவையான அனைத்தும் என்னிடையே இருக்கிறது, என்னை சுற்றி இருக்கிறது, என்னை இந்த சமுதாயம் கொடுத்து கொண்டே இருக்கிறது, என்னுடைய உறவுகளும் நட்புகளும் நண்பர்களும் இயற்கையும் அழித்து கொண்டே இருக்கு. அதனால் நான் செழிப்படைகிறேன், நான் ஆற்றலோடு இருக்கிறேன், நான் வளமா இருக்கேன். இந்த வளத்தை பெருக்கிக் கொள்ள இது அத்தனை எனக்கு உதவியாக இருக்கு. தொடர்ந்து ஒத்திசைந்து உதவி கொண்டே இருக்கு, வழங்கி கொண்டே இருக்கு, நிறுத்துறதே இல்லை. நாம எல்லாம் சில வார்த்தைகளால இது கொடுக்கறத நினைச்சிட்டு இருக்கோம். அது எல்லாம் நம்ம சொல்றோம் நேர்மறையான வார்த்தைகள். அவங்க எனக்கு கொடுத்தாங்க, என்னை பாராட்டினாங்க, எனக்கு அந்த நேரத்துல அந்த உதவி செஞ்சாங்க, இந்த நேரத்துல இதோ கொடுத்தாங்க, கல்வி அளித்தார்கள், அப்படி இப்படின்றதெல்லாம். எங்க உங்களை எரிச்சல் அடைய செய்தார்களே, அதனால ஒரு ரசாயன மாற்றம் ஏற்பட்டுச்சு. அப்ப என்ன நடந்திருக்கும்? அது ஏன் நடந்தது? அந்த எரிச்சல் அடைய வைப்பதற்கான காரணியாக அவங்க ஏன் வந்தாங்க? உங்களை ஏன் கோபம் ஊட்டினாங்க? உங்களை ஏன் கவலைப்பட வச்சாங்க? உங்களை ஏன் பொறாமப்பட வச்சாங்க? உங்களை ஏன் இப்படி பண்ண வச்சாங்க, அப்படி பண்ண வச்சாங்க? எதிர்மறையான விஷயங்களுக்கெல்லாம் அவங்களோ அந்த பொருளோ ஏன் காரணமாச்சு? அதையும் எடுத்து யோசித்து பார்க்கும் பொழுது அவை என்னை செதுக்க, எனக்குள்ளே இருக்கக்கூடிய களங்கத்தை எடுத்து வெளியே போட்டு என்னை தூய்மைப்படுத்த, தன்னை கருவியாக அர்ப்பணித்து அந்த பழிச்செயலின் விளைவை அந்த பொருளோ அந்த நபரோ ஏற்று என்னை தூய்மைப்படுத்துகிறார்களே. இறைவா நன்றி, அருட்பெரும் ஆற்றலே நன்றி. அப்ப என்னை சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த காரணங்கள் என்னால் புரிந்து கொள்ள முடியாததால் நான் துன்பமாக நினைக்கிறேன். இறைவா இதை புரிய வைத்ததற்கு நன்றி. குருவே நன்றி. இழந்து விடுகிறோம் சிலவற்றை, இழக்க கூடாததை கூட நாம நினைச்சிருக்கோம். ஒரு பற்றால, ஒரு இறுக்கத்தினால இதெல்லாம் நம்ம விட்டு போகவே கூடாது, எப்பொழுதும் இருக்கணும். இல்லை இல்லை, எல்லாவற்றுக்கும் காரணம் இருக்கு, எல்லாவற்றுக்கும் காரியம் இருக்கு. என்னுடைய தனிப்பெரும் கருணையினால் இதை இழக்க வைக்கிறேன். இழப்பு உனக்கு கஷ்டமாக இருக்கும், கடந்து வா, ஏற்றுக்கொள். நன்றி என்பது ஏற்றுக்கொண்டு
சகித்துக் கொண்டு அவற்றை கடந்து வருவது. கடந்து வந்தா இத்தனை விஷயங்கள் உலகத்தில், பூமியில், இயற்கையால் இப்படி இவ்வளவு இருக்கு. இவை அத்தனையும் நீ வளமாக இருப்பதற்கு தன்னுடைய தொடர் இயக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கு. நீ ஒரு இழப்ப நினைச்சு தேங்கி நின்னு இத்தனை இத்தனை இயற்கையினுடைய வளங்களை அனுபவிச்சுக்கிட்டு உன்னுடைய கடமையை செய்யாமல் இருத்தல் என்பது நன்றி மறந்த செயல். அப்ப நன்றி என்பது அனைத்தையும் ஏற்றுக்கொள்வது, நன்றி என்பது அனைத்தையும் சகித்துக் கொள்வது, நன்றி என்பது அனைத்தையும் கடந்து வருவது, நன்றி என்பது அரவணைப்பது, நன்றி என்பது இயக்கத்தில் இருப்பது, நன்றி என்பது இயக்க ஒழுங்கில் இருப்பது, நன்றி என்பது பாராட்டுவது, நன்றி என்பது அன்பு பாராட்டுவது, நன்றி என்பது என்னால் முடிந்த உதவி ஒத்து இசைந்து இயற்கையோடும் தொடர்பு கொள்ளும் பொருட்களோடும் நபர்களோடும் செய்வது. நன்றி என்பது சொல் அல்ல நண்பர்களே, சொல் அல்ல. நன்றி என்பது செயல். நன்றி என்பது செயல். நன்றி என்பது செயல். இதை இந்த பிறவியில் உணர்வதற்கு, அடைவதற்கு இந்த பூமியிலே நான் வந்து விழுவதற்கு காரணமாக இருந்த என் தாய் தந்தையருக்கு நன்றி. எழுத்தறிவை கற்பித்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றி. எனது அன்பு சகோதர சகோதரிகளாயிருந்த உறவுகளுக்கு நன்றி. என் வாழ்க்கை துணைக்கு நன்றி. அம்மா என்று அழைத்த பிள்ளைகளுக்கு நன்றி. எல்லா நிலையிலும் என்னை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கும் சுற்றத்திற்கும் நட்பிற்கும் நன்றி. எனக்கு தேவையானவற்றையெல்லாம் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்திற்கு நன்றி. இவை தடையற கிடைக்க வழிவகை செய்து கொண்டிருக்கும் என்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுக்கும், அத்தனை இயற்கை செடி கொடி தாவர விருட்சங்கள் அத்தனைக்கும் நன்றி நன்றி நன்றி. இறைவா, எவ்வளவு அற்புதமாக, எவ்வளவு முழுமையாக என்னை படைத்திருக்கிறாய், எந்த ஒரு குறையும் இல்லாமல். அருட்பெரும் ஆற்றலே நன்றி. இன்று இந்த பொழுது நான் பேசுகிறேன். என்னுடைய உடம்பில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இதில் எனது பக்கம் ஒன்றும் இல்லை. அருட்பெரும் ஆற்றலே நன்றி. என்னோடு இந்த இணைப்பிலே இத்தனை ஜீவன்களை இணைத்து வைத்திருக்கின்றாயே, அருட்பெரும் ஆற்றலே நன்றி. நான் தூங்கி எழுந்தது முதல் உறங்க போவது வரை ஏதாவது ஒரு நபர் என்னோடு தொடர்பு கொண்டு என்னை செழுமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்களே, அத்துணை பேருக்கும் நன்றி. நான் படித்தவள், நான் தொழிலதிபர், நான் டாக்டர், நான் என்ஜினியர், அது இது என்று இத்தனையும் சொல்லிக்கிட்டு இருக்கவே, இதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று எனக்கு உணர்த்தினாயே, நன்றி நன்றி நன்றி. இந்த ஒரு உணர்வு என்னை செழுமைப்படுத்தக்கூடிய இந்த ஒரு தன்மையை, இந்த ஒரு புரிதலை எனக்குள் மலர்த்தி என் கைப்பிடித்து அழைத்து இருளில் மூழ்கி கிடந்தவருக்கு ஒரு சிறு விளக்கு போல, வெளிச்சம் போல வந்து இந்த இருட்டிலே இத்தனை இருக்கு, இத்தனை வளங்கள் பொதிந்திருக்குன்னு ஒவ்வொன்றாய் கரம் பற்றி தோல் ஒற்றி
காட்சிப்படுத்தி புரிய வைத்து ஏற்றுக்கொள்ள வைத்து ஒத்துசைந்து நடக்கக்கூடிய தன்மையில் இருந்து விலகும் பொழுதெல்லாம் கரம் பற்றி அழைத்து வந்து அந்த வழியிலே செல்ல வைத்துக் கொண்டே இருக்கும் என் குருநாதர். என் குருவே, என் நன்றி எல்லாம் இனி சொல்லல்ல, செயல். நீங்கள் காட்டிய வழியிலே செல்வது, நீங்க நெறிப்படுத்திய வழியிலே நான் செல்வது என்பதுதான் நான் உங்களுக்கு செய்யக்கூடிய நன்றியாக இருக்கும். இதிலிருந்து விலகாமல் விலகும் பொழுதெல்லாம் என்னை நெறிப்படுத்தி கைப்பிடித்து அழைத்து வந்த அந்த பாதையில விடுவது கூட உங்களுடைய செயலாகத்தான் இருக்க வேண்டும் என்று உங்கள் தாழ் பணிந்து உங்கள் அடியொற்றி நடக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை எனக்கு வழங்குமாறு வேண்டி, குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். இத்தனை நேரம் இந்த இணைப்பில் இணைந்திருந்து இந்த சிந்தனையை செவிமடுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் அவர்களின் அன்பு குடும்பத்திற்கும் வாழ்வில் அனைத்து வளங்களையும் நிறைவாக பெற்று வெற்றி, மகிழ்ச்சி, மன நிறைவோடு வாழ வேண்டும் என வாழ்த்தி இந்த வாய்ப்பினை நல்கிய வேதாத்திரிய சாரல் குழுமத்திற்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக மிக அருமையான சிந்தனை.